நம்ம செந்தமிழர் அண்ணன் சீமா வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்லா, பிள்ளைக்காடுகளுக்கு பரீட்சை வைக்காக, என்ட்ரன்ஸ் வைக்காக, அது வைக்காக, இது வைக்காக. ஆனால் இந்த மினிஸ்டர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க மாட்டாங்க, இவங்களுக்குலாம் பரீட்சை வச்சா தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னார்லா. இதையே அவங்கிட்ட கேட்டான், எப்படி இருக்கும் அப்படின்னு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னாவே யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டையே வந்து இது பண்ணும்போது எக்ஸாம் வைக்கணும் இல்ல. யார் வேணா ஆட்சிக்கு வந்துடலான்றாங்க, அப்படி வரக்கூடாதுண்ணா. ஒருத்தர் தானே அது எக்ஸாம் வைக்கணும்ண்ணா. பண்டைய காலத்தோட இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேக்குறாங்க. அப்ப அதை பத்தி என்ன நிகழ்வு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அவங்களால. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சாதான் இன்னும் என்ன புதிய ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அவங்க தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். விவசாயத்துறைனாக அக்ரி படிச்சிருக்கணும், மருத்துவத்துறைனாக அது படிச்சிருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சட்டம் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர்றாங்க அதை புரிஞ்சு அவங்க செயல்பட்டு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லாட்சி நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். நுழைவுத் தேர்வுங்கிற விஷயத்தை வந்து மாணவர் முகத்தில் பொறுத்துறது வந்து ஒரு கடினமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் டெஸ்ட் வைக்கணும் பார்த்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா காமராஜ்லேருந்து எல்லாருமே படிக்காத பல மந்திரிகள் வந்து நல்லா மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க. அதனால படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிலருக்கு வந்து ஆங்கில அறிவுகள் பிரச்சனை இருக்குது. பாராளுமன்றத்தில் பேசணும் போது ஆங்கில அறிவு தேவைப்படுது, அது போன்றான உலக அறிவு தேவைப்படுது. அது போல ஒரு சூழ்நிலையில் வேணா நினைச்சலாம் அவங்களுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். ஒவ்வொரு ஓட்டும் வந்து ஒவ்வொரு நுழைவு தேர்வு மாதிரி தான். படிக்காம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறோம் ஒரு 5 வருஷம். ஏன்னா நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம பழைய தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்து தான் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்குது, நம்ம கேரளா இவ்வளோ வளர்ந்துருக்குது, இந்தியாவே இவ்வளோ வளர்ந்துருக்குது. மொத்தத்துக்கு எதுவுமே தேவையில்லை. திறமையானவங்களை பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் அரசியல்வாதிகளும் சேவை மனப்படம் இருக்கணும். இதுதான் ஒரே தீர்வு.